ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 4 மணி ஆகுது. நம்ம 4 மணிக்கே எழுந்துச்சு நம்ம வந்து இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டோம். வாசல்லாம் பெருக்கிட்டு வராண்டாவை பெருக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி போகி பண்டிகை. இன்றைக்கி 4 மணிக்கு நம்ம எழுந்திச்சிட்டோம். எழுந்திரிச்சிட்டு அப்படியே பெருக்கிட்டு அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி நம்ம வந்து வேலையை பார்க்குறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம காலையில் இந்த மாதிரி சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலையை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி நாள் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோலம் போட்டு, சின்ன கோலம் தான், பெரிய கோலம்லாம் கிடையாது, சின்னதாக தான் கோலம் போட்டிருக்கேன். ஒரு 5 புள்ளியில் கோலம் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குங்குமம் வைக்க போகிறோம். குங்குமம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோலமே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியும் பார்த்தா. அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோலம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கோலம் போடுறதுக்கும் இல்லை நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சின்ன குழம்பு போட்டிருக்கேன். நல்லா காலையில் நல்லா பனி பெய்யுதுங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து மணி 4:30 ஆயிடுச்சு. நான் வந்து கோலம் போட்டுற டைம் பார்த்திங்க அப்படின்னா மணி 4:30 அந்த டைம் தான் போட்டுட்ருக்கேன். நான் ரொம்ப வந்து ஒரு ஆக்டிவாக இருக்குது. நம்ம வந்து இதுமாதிரி காலையில் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும். அது வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தமாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி மார்கழி மாதம் ஃபுல்லாக நம்ம இதுமாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். மார்கழி மாதம் மட்டும்தான் இதுமாதிரி செய்யணும்னு கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே நம்ம இந்த வந்து காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா பூ வச்சுட்டு அகல் விளக்கு நம்ம ஏற்றி வச்சுருக்கோம். ஏற்றி வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி காமிக்கிறோம். இந்த சாம்பிராணி காமிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு பக்திமயமாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, அது விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து 5 தீபம் ஏற்றணுன்றதுனால வந்து வாசல் ஒரு விளக்கு, ஒரு முன்னாடி ஒரு விளக்கு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி மாலத்துக்கு ஒரு விளக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நில வாசப்படி இருக்கு இல்லைங்களா, அதுக்கிட்ட ஒரு விளக்கு வச்சுருக்கேன். நில வாசப்படிக்கிட்ட ஒரு விளக்கு, அதுக்கப்புறம் உள்ள சாமி ரூமில் ஒரு விளக்கு வச்சுருக்கேன். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 விளக்கு வச்சுருக்கேன். நம்ம ஒரே விளக்காக கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம தனித்தனியாகவும் ஒரு 5 விளக்காகவும் நம்ம வச்சிடலாம். அப்படி நம்ம நிலவாசலில் வச்சுருக்க விளக்குக்கும் அப்படி நம்ம வந்து சாம்பிராணி காமிச்சிடுவோம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நிலவாசலுக்கு நம்ம கண்டிப்பாக சாம்பிராணி காமிச்சாகணும். ஏன்னா நிலவாசலில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெய்வம் வந்து குடியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிலவாசல்கிட்டே சாமி வந்து நிற்குங்களாம். நம்ம வந்து இந்த மாதிரி பூஜை செய்கிறப்ப அந்த நிலவாசலில் இருக்க சாமி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு வந்து பெரியவங்களாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நிலவாசலுக்கு இதேமாதிரி தீபம் வச்சுட்டு சாம்பிராணி போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே நம்ம தீபம் காமிச்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அந்த இடமே ரொம்ப அப்படியே ஒரு பாசிட்டிவாக ரொம்ப அப்படியே பக்தியாக இருக்க மாதிரி ஆகிடுது இந்த இடமே. நம்ம வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்றோம் விட வாசலில் வச்சு நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நிலவாசல் நம்ம விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே கொஞ்சம் வாசலில் கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு நம்ம அப்படியே நம்ம மனசுக்குள்ளே நம்ம எதை வேண்டுதல் இருந்தாலும் நம்ம வந்து அந்த பஞ்சபூதங்கள்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா விளக்கேற்றிருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இது. சாமி ரூமில் வந்து ஒரு விளக்கேற்றி வச்சாச்சு. விளக்கேற்றி வச்சுட்டு அது லாஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பாவை படிக்க போகிறோம். திருப்பாவையில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டாள் திருப்பாவை வந்து படித்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து மார்கழி மாதம்னு கிடையாது,